நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். வித்தியாசமான புதுமையான ஒரு தலைப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்பு தாங்க. தொல்காப்பியர் சொன்ன ஒரு விஷயம் தாங்க. மனமொத்த இருவருக்கிடையே தோன்றக்கூடிய ஒருமித்த அன்பு தான் என்ன காதல் அப்படின்னு சொல்லியிருப்பார். மனம் ஒத்த இருவேறு நபர்களுக்கிடையே தோன்றக்கூடிய ஒருமித்த அன்பு தான் காதல். இந்த காதலை பற்றி நம்ம இலக்கியங்களும் இலக்கணங்களும் என்னதான் நமக்கு சொல்லித் தருதுங்க. இல்லறத்தை நல்லறமாக மாற்ற நம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் குறிஞ்சி முதல் பாலை வரை அன்பின் ஐந்திணைகளையும் பொருந்தா காதலையும் ஒருதலை காதலையும் கூற கைக்களையும் பெருந்தினையும் கூறி நமக்கு இல்லறத்தை நல்லறமாக வழிகாட்டுகின்றன. குறிஞ்சியில் புணர்ந்து முல்லையில் காத்திருந்து மருதத்தில் ஊடலும் கொண்டாடி நெய்தலில் இரங்கல் இருந்தாலும் பிரிதலில் பாலையில் அன்பு காட்டி நமக்கு இல்லறத்தின் ஒழுக்கங்களை கூறுவது நம் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு காதல் அப்படிங்கிற தலைப்பை பார்க்குறோம். காதல்னாலே சொன்னோம், மனமொத்த இருவேறு நபர்களிடையே தோன்றக்கூடிய அன்பு தான் காதல்னு சொன்னோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கிளை பெருந்திணை ரெண்டு திணை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துட்டு அடுத்து நம்ம இதில் இருக்கக்கூடிய செய்யுளை பார்ப்போம். கைக்கிளை ஒருதலை காதல்னு சொன்னாங்க. ஒருதலை காதல்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே சொல்லும் போதே உண்டுங்க, ஒருதலை காமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காமம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதீத அன்பு. பொதுவாக காலப்போக்கில் காமம் அப்படிங்கிறதுக்கு தவறான மீனிங் சொல்லிட்டாங்க. காமம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதீத அன்பு, அதாவது ரொம்ப ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அன்பு இல்லையா, அதுதான் ஒருதலை காமம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க, கைக்கிளைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இலக்கியங்களை பாடப்படாது கைக்கிளையும் பெருந்தினையும். எதுக்காக கைக்கிளையும் பெருந்தினையும் பாட மாட்டாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன 5 திணைகளில் தலைவன் தலைவி இருவருக்கும் நடுவில் ஒரே மாதிரியான வேவ்லென்த், ஒரே மாதிரியான எண்ணங்கள் அன்பு இருக்கும். ஒருதலை காதலில் தலைவன் விரும்புவார் அல்லது தலைவி விரும்புவாங்க. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்காது. அப்போது தலைவன் தலைவியை விரும்புகிறாரு, தலைவிக்கு பிடிக்கல. ஆனால் தலைவன் என்ன பண்ணார், தலைவி மேலே இன்னும் கொஞ்சம் அன்பை ரொம்ப கொஞ்சம் இதாக பண்ணுறாரு. சரிங்களா, ரூடாக பிஹேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இந்த ஒருதலை காதல்னு சொல்கிறாங்க. இது ஏன் தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா, மனித குணம் அப்படிங்கிறதே மற்றவங்களோட மனசுக்கு மதிப்பு கொடுக்குறதான் இல்லையாங்க. ஆப்போசிட் ஜெண்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். நம்ம மனசில் அன்பு தோணுது, அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம மனசில் தோணுன அன்பு அங்கே இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான் மனமொத்த இரு நபர்களிடையே தோன்றக்கூடிய ஒருமித்த அன்பு தான் காதல். அப்போ ஒருத்தரோட மனசில் இருந்தால் ஒரு ஒருதலை காதலாக மாறுது. அப்படி ஒருதலை காதலாக இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து பிரியணும். அதுதான் என்ன அப்படின்னா மனித குணம். மிருக குணம் தான் ஆப்போசிட் ஜெண்டருக்கு மரியாதை கொடுக்காது. மனித குணம் அப்படி இல்லை இல்லையா. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, கைக்கிளைங்கிறது பின்பற்றக்கூடாத ஒன்று, ஒருதலை காதல் பின்பற்றக்கூடாது இல்லையா. அதுக்கடுத்து பெருந்திணை பொருந்தா காதல். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பெருந்திணையை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகள், வயது வித்தியாசங்கள், உருவ ஒற்றுமைகள் இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும். ஒருத்தர் சுய நினைவு இல்லாத நேரத்திலோ, மது போதையில் இருக்கும்போதோ, அல்லது உறக்க நிலையில் இருக்கும்போதோ, மயக்கத்தில் இருக்கும்போதோ, பழைய ஞாபகங்கள் இல்லாத நேரத்திலோ ஒருத்தருக்கு திருமணம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பெருந்திணையில் சொல்லக்கூடியது. இப்படி லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்களும் பெருந்திணை கைக்கிளையில் சொன்னாங்க. இப்போ காதலை பற்றி என்னங்க சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணங்கள் காதல் திருமணங்கள் தான் அதிகம். பெண்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் ரொம்பவே கொடுத்தாங்க. காலப்போக்கில் மாறி இருக்கலாம், ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்தாங்க. அந்த காதல் வாழ்க்கைகள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆரம்பத்தில் தலைவனோ தலைவியோ, தலைவன் தலைவி மேலே ஆசைப்படலாம், அல்லது தலைவனுக்கு தலைவன் மேலே ஒரு விருப்பம் வரலாம். வரும்போது நேரடியாக சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தோழி கிட்ட சொல்லி தான் தங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்துவாங்க. அதுலேயும் சில பாடல்கள்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. தலைவன் தலைவியை முதலோட பார்க்கும்போது சொல்கிறாராம், இந்த உண்மையிலே இது ஒரு பெண் தானா அல்லது தேவலோகத்தில் இறங்கி வந்த பொற்சிலையா அப்படின்னு பார்ப்பாராம். அந்த தலைவியோட கையில் பச்சை குத்தி இருப்பாங்க இல்லையா, அந்த பச்சை குத்துனதையும் கண் இமைக்கிறதையும் அவங்களோட நிழலையும் பார்த்து, இதெல்லாம் பார்த்து தான் இவங்க பெண் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ கூட போய் நேரடியாக தலைவி கிட்ட பேச மாட்டாங்க, தோழிக்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாகரிகம் இருந்துச்சு. இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கூட காதலில் நாகரிகத்தை கொண்டு வந்தாங்க, ஒழுக்கத்தை சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகே, இதில் சில முக்கியமான வரிகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தொல்காப்பியர் சொன்னது. எப்பவுமே தொல்காப்பியர் எல்லா விதத்துக்கும் இலக்கணம் சொன்னாருங்க. எந்த மொழியாக இருந்தாலும் மொழிக்கு மட்டும் இலக்கணம் சொல்லும்போது மொழிக்கும் மொழியை பின்பற்றக்கூடிய மனிதர்களின் வாழ்வியல் முறைக்கும் இலக்கணம் சொன்னது நம்ம தமிழ் இல்லையா.
மனிதர்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தா நம்ம தமிழ் தான். அதில் சொன்னாங்க பாருங்க, பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுறக்கணந்த ஒப்பினது வகையே. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருமணத்திற்கு ஒரு தலைவன் தலைவி இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாதிரி கட்டம் போட்டு பார்க்குற பொருத்தங்களை சொல்லலைங்க. வாழ்வில் 2 பேரும் மனமொத்து வாழ்றதுக்கான அன்பு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான இதை சொன்னார். தொல்காப்பியர் சொன்னதில் இருக்குங்க. அடுத்து பாருங்க, இப்போ இதில் சொல்லுவாங்க, பொதுவாக காதல் இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஜாதி மத இன வேறுபாடெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்காக ஒரு பாட்டு, இந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு, அழகான ஒரு பாட்டுங்க. செம்புலப்பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன் ஒன்று வரும் பாருங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். யாயும் ஞாயும் யாராகியரோ, அதாவது தலைவன் சொல்றாரு தலைவி கிட்ட, என் தாயும் உன் தாயும் இதுக்கு முன்னாடி பழகினவங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. என் தந்தையும் உன் தந்தையும் உறவினரானா தெரியாது. எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், தெரியாது உறவினராடு. ஆனா இன்னைக்கு நாம திருமணம் பண்ணி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? செம்புல பெயர் நீர் போல, செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா எப்படி மண்ணும் மழையும் ஒன்னா சேர்ந்து சிகப்பு கலர்ல ஓடுமோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம 2 பேருடைய மனமும் ஒன்னாகி இல்லற வாழ்க்கையில சிறந்த இல்லறம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை சொல்றாங்க. அப்போ அங்க பாருங்க, உறவு முறைகளை கல்யாணம் உறவு முறைகளை பண்ணியிருக்காங்க. அதுக்காக உறவு முறைகளை மட்டும்தான் பண்ணாங்க, ஜாதி மன இதை வேறுபாடு எதுவும் பார்க்கலைங்க. அதுதான் அழகா சொன்னாங்க. அந்த காதல் வாழ்க்கையை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, நற்றிணையில் ஒன்று சொன்னாங்க, நின்று சொல்ல நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே அப்படின்னு. அதாவது ஒரு தலைவி இருக்கிறாங்க, தலைவி காதல் வயப்படுறாங்க தலைவன் மேல. அதை ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, தோழி தான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த தலைவி நிலாவை பார்த்து பேசுறது, அன்னப்பறவை பார்த்து பேசுறது, மயிலை பார்த்து பேசுறது, உண்ணாமல் உறங்காமல் இருந்து பசலை நோய் கண்டு, பசலை நோய்னா சொல்லுவாங்க இல்லைங்க, தலைவனை பார்க்காமல் இருக்கும்போது ஏங்கி உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உடல் மெலிஞ்சு போய் இருக்கும். உடல் மெலிந்து உள்ளம் மெலிந்து கையில் இருக்கும் வளையல் கூட கலந்து போகக்கூடியது. அப்படி உடல் மெலிஞ்சு இருக்கிறாங்க, பசலை நோய் கண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா தோழி வந்து கேட்குறாங்க தலைவி கிட்ட, யார் உனக்கு உன் மனதில் காதல்ங்கிறது தோன்றி இருக்கா அப்படின்னா ஆமான்னு சொல்றாங்க. உன் தலைவன் யாருன்னு கேட்டு சொன்னாங்க பாருங்க, என் தலைவனின் பண்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, நின்ற சொல்ல நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே. அதாவது சொன்ன சொல்படி நடக்கக்கூடியவர், என்கிட்ட கொடுத்த வாக்க மாற மாட்டாரு, என் தோளை விட்டு பிரிய நினைக்க மாட்டாரு, எப்பவுமே என் கூட இருக்கணும் அன்பு செலுத்தன்னு நினைக்கக்கூடியவர். எப்படின்னா, மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலரிலிருந்து தேனை எடுக்கும் தேனியானது, மருத நிலத்திலிருந்து தேனை எடுக்கும், மருத நிலத்தில் தாமரை பூவிலிருந்து தேனை எடுக்கக்கூடிய தேனியானது குறிஞ்சி நிலத்தின் மலை உச்சியில் இருக்கக்கூடிய மரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய தேன்கூட்டில் கொண்டு போய் அந்த தேனை சேர்த்து வைக்கும். அது மாதிரி என் மீது வச்ச அன்பை சேர்த்து வைக்கிறாரு. அப்படிப்பட்ட தலைவனைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு தலைவி வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடல். அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. சரிங்க, எல்லா இடத்துலையும் காதல் திருமணத்தில் தான் முடியுதா அப்படின்னா சில நேரங்களில் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கைகூடாத காதலின் போது நிறைய விஷயங்கள் நடக்கும். திருமணம் பண்ணி வச்சா வரைவு கடாதல்னு சொல்கிறாங்க. இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணால் உடம்போக்கு நிகழ்த்துதல்னு சொல்லுவாங்க. உடம்போக்கு நிகழ்த்துதல் இல்லை, இதுவும் நடக்கலனா மடலேறுதல் வர இருக்கு, பார்க்கலாம். இப்போ உடம்போக்கு நிகழ்த்திய ஒரு தலைவி தலைவனை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விருகிதிர் பொற்களத்து வருகை ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, நற்றிணையில் பெரிய பாடம், அழகான ஒரு பாடம். என்ன அப்படின்னா, அதில் சொல்லுவாங்க, தலைவிக்கு வந்து நற்றாய் பெற்ற தாயும் இருக்கிறாங்க, செவிலித்தாய் வளர்க்கறதுக்கு ஒரு தாயும் இருக்கிறாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணோன்னா செவிலித்தாய் போய் அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. நல்லா பாருங்க, அழகாக சொல்லியிருக்காங்க. நற்றாய் கூட போகலை, செவிலித்தாய் போகிறாங்க. நம்ம செவிலித்தாய்னா வளர்ப்பு தாய் தானேங்க அப்படின்னு ரெண்டாவது நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாட்டில் அழகாக சொல்கிறாங்க. நற்றாய்க்கு முன்னாடி செவிலித்தாய் தான் போய் அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. நாம் வளர்த்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. அதுக்காக சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில். அந்த பாட்டில் சொல்கிறாங்க, பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க பாருங்க. வீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகிதிர் பொற்களத்து வருகை ஏந்தி. அதாவது நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இருக்கும்போது எப்படி வளர்த்தோம், பிரசம்னா தேனும் பாலும் கலந்து ஒளி வீசக்கூடிய தங்க பாத்திரத்தில், புது தங்க பாத்திரத்தில் வச்சு பொண்ணை சாப்பிடுனா அந்த பொண்ணு சாப்பிடாதுங்க. அப்போ அடிச்சு தான் சாப்பிட வைப்போம். அடித்தா கூட வலிக்கக்கூடாதுன்னு கம்பில் பூவை சுற்றி வச்சு அடித்தோம். அப்போ அந்த பொண்ணு தத்தி தாவி ஓடும்போது காலில் இருந்த முத்து சிலம்பு தரையில் பட்டு ஒலி எழுப்புது. அப்போ அந்த பொண்ணு காலில் தங்க சிலம்பு முத்து சிலம்பு போட்டுருந்துருக்காங்க. ஓடும்போது நிழல் படக்கூடாதுன்னு அந்த வீட்டு வாசலில் பந்தல் போட்டு வளர்த்துருக்காங்க. இப்படி செல்லமாக வளர்த்த பொண்ணு காதல் தான் முக்கியம்னு போகுது. ஆனால் அந்த வீட்டில் அதில் சொல்லுவாங்க, பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் சாப்பிட்றதுக்கு ஒருவேளை சாப்பிட்டா மறுவேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காதான். அப்படி ஒருவேளை தவிர்த்து, அதாவது பொழுது தவிர்த்து உண்ணும் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய பழைய தந்தை வீட்டுடைய செல்வத்தை நினச்சி பார்த்து அந்த பொண்ணு யோசிக்க மாட்டாங்களாம். நம்ம வீட்டில் அப்படி இருந்தோம், இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுறமேன்னு நினைக்க மாட்டாங்களாம். கிடைச்ச காதல் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறாங்களாம். நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு அன்பு வந்துச்சு, இந்த ஒரு அறிவு வந்துச்சு, தன்மை வந்துச்சு அப்படின்னு செவிலித்தாய் பெற்ற தாய்கிட்ட வியந்து பாராட்டுற பாட்டுங்க இது.
காதலுக்காக தன்னுடைய சொந்த அந்த வளங்கள் செல்வமிக்க வீட்டை கூட விட்டுட்டு உடம்போக்கு நிகழ்த்தி திருமணம் பண்ண சொல்லியிருக்காங்க, அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குறுந்தொகையில் இதே மாதிரி தாங்க. குறிஞ்சி நில தலைவனை காதலிக்கக்கூடிய தலைவியை பார்த்து தோழி கேட்குறாங்க, நீங்கள் யாரை விரும்புறீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே நாடனோடு நட்பை. அந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டில் போகக்கூடியது. சரிங்களா? குறிஞ்சி நில தலைவன் வந்து அந்த அம்மா விரும்புறது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட சில பாடல்களும் நம்ம இதில் இருக்கு. இது போக மடல் ஏறி இருக்காங்க. ஒருவேளை திருமணம் கைகூடாத போது என்ன பண்ணுவாங்கன்னா மடல் ஏறுவாங்க. தாளை மடலில் குதிரை செய்து, தாளை மடலாம் முள்ளு முள்ளா இருக்க கற்றாழை மாதிரி இருக்குங்க. தாளை மடலில் குதிரை செய்து அதை பெண் வீட்டின் முன் நிறுத்தி அந்த குதிரை மேலே அந்த தலைவன் ஏறி உட்கார்ந்து கழுத்தில் எருக்கம்பூ மாலை சூடி கையில் பனை ஓலையால் செய்யப்பட்ட கொடியில அல்லது துணியால் செய்யப்பட்ட கொடியில தலைவியோட உருவத்தை வரைஞ்சி வச்சு மடலிடுறாங்க, எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு. அப்படியும் காதல் கைகூடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி காதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒழுக்கமாகவும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இல்லற வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நெறியிலே இருந்ததை பற்றி தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களும் இலக்கணங்களும் நமக்கு கூறுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது மிகவும் புகழடைந்த சமுதாயம்னு சொல்ல மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒழுக்க நெறிகளும் எங்கேயும் பார்க்க முடியாத நம்மளோட கலாச்சாரங்களும் தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.